அருள்மிகு பசுபதீஸ்வரர் திருக்கோயில், பந்தநல்லூர். இந்த கோயில் தஞ்சாவூர் மாவட்டம், கும்பகோணம் அருகே உள்ள பந்தநல்லூர், பழங்காலத்தில் திருப்பந்தனைநல்லூர் என்னும் ஊரில் அமைந்துள்ளது. விவரம், தகவல். மூலவர் பசுபதீஸ்வரர், சுயம்பு லிங்கம். தாயார் காம்பணையதோழி, வேணுபஜாம்பிகை. தல விருட்சம், சரக்கொன்றை. தீர்த்தம், சூரிய தீர்த்தம். புராண பெயர், பந்து அணைந்த நல்லூர். கோயிலின் சிறப்புகள். தேவாரத்தலம், இது திருஞானசம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசர் ஆகியோரால் தேவாரம் பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் காவிரியின் வடகரையில் அமைந்துள்ள 35வது சிவத்தலமாகும். ஸ்வயம் லிங்கம், இங்குள்ள மூலவர் பசுபதீஸ்வரர் புற்றில் தோன்றிய சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். பசுவின் குளம்படி தடம், சிவலிங்கத்தின் சிரசில் பசுவின் குளம்புச் சுவடு பதிந்திருப்பதை என்றும் காணலாம். அம்பாள் சந்நிதி, அம்பாள் காம்பணையதோழி வடக்கு நோக்கி தவக்கோலத்தில் அருள்பாலிக்கிறார். இவரை வழிபட திருமணத் தடைகள் நீங்குவதாக நம்பிக்கை உள்ளது. காவல் தெய்வம், கோயிலின் நுழைவு வாயிலில் கோட்டை முனியாண்டவர் காவல் தெய்வமாக அருள்பாலிக்கிறார். பரிகாரத்தலம், இது பித்ரு சாப நிவர்த்தி மற்றும் கண் பார்வை குறைபாடுகளை நீக்கும் தலமாக போற்றப்படுகிறது. தல வரலாறு சுருக்கம். கைலாயத்தில் பார்வதி தேவி 4 வேதங்களை பந்துகளாக மாற்றி விளையாடும்போது, விளையாட்டில் மூழ்கி சிவபெருமானை கவனிக்கத் தவறினார். இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் பார்வதியை பசுவாகச் சபித்தார். சாப விமோசனம் வேண்டி பார்வதி, பசு வடிவில் இங்குள்ள சரக்கொன்றை வனத்தில் இருக்கும் சிவலிங்கத்திற்கு பால் சொரிந்து வழிபட்டார். அப்போது பசுவின் குளம்படி லிங்கத்தின் மீது பட, பார்வதி சாபம் நீங்கி சுய உருவம் பெற்றார். பந்து அணைந்த இடம் என்பதால் இத்தலம் பந்தனைநல்லூர் என்று அழைக்கப்பட்டது. பந்தநல்லூர் பசுபதீஸ்வரர் திருக்கோயிலின் நுழைவு வாயிலில், அந்த கோயிலை பாதுகாக்கும் காவல் தெய்வமாக கோட்டை முனியாண்டவர் அருள்பாலிக்கிறார். கோட்டை என்ற சொல் இந்த பகுதியைச் சுற்றியுள்ள ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியை குறிக்கிறது. மேலும் கோட்டையை சுற்றி இன்றளவும் அகழிகள் உள்ளது. இது பரத நாட்டியத்தி சிறந்த ஊர். இதனை பற்றி பின் வரும் பதிவுகளில் பார்க்கலாம். இதனை பற்றிய முழு வீடியோவை தமிழ்ஞானபூமி யூடியூப் சேனலில் பார்க்கவும்.